கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தவேக நிர்வாகிகள் ஜாமீன் கோரியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் இன்று ஜாமீன் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதியழகனுடன் கைது செய்யப்பட்ட தவேக நிர்வாகி பவுன்ராஜும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கடந்த 27ஆம் தேதியன்று வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவமானது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோருக்கு ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கடந்த 30ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விடுமுறை காரணமாக இன்று கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தவேக தரப்பு வழக்கறிஞர் சார்பில் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். தவேக தரப்பில் தங்கள் தரப்பு நியாயங்களை முன்வைத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை வருகின்ற 8ஆம் தேதி புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிய வந்துள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.